வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் டிடிஎஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். எல்லோருமே பொங்கலை சேஃபாக எல்லாருமே வீட்லேயே கொண்டாடுங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டியூக் 3 டெலிவரி கிட்டத்தட்ட இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. ஏன்னா எவ்வளோ நாள் நம்மளுக்கு இந்த ஒரு கனவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எல்லா பசங்களுக்குமே இருக்க கனவு தான். நம்ம டியூக் 390 ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருந்தோமா, அப்படியே புக் பண்ணலான்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாளாக தள்ளிட்டு போயிட்டே இருந்துச்சு. சரி நம்ம பொங்கலுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோமே, நம்ம பொங்கலுக்கு இப்போ எப்படியாவது புக் பண்ணி ஆகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாமே லோன்லாம் டக்கு டக்குன்னு அவன் அப்ளை பண்ணோம். ஒரு 2-3 டைம் கேன்சல் ஆச்சு, ரிஜெக்ட் ஆகிடுச்சு லோனு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம லோன் திரும்ப அப்ளை பண்ணால் லாஸ்ட் டைம் 3வது டைம் லோன் அப்ளை பண்ணோம். அக்செப்ட் ஆகி எல்லா லோனில் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சுங்க. இதுவும் இந்த கடவுளோட அன்பால், உங்களோட நல்ல உள்ளங்களோட அன்பால் இப்போ நம்மளுக்கு லோன் வந்து சேங்ஷன் ஆகிருக்கு. நம்ம டியூக் 390 புக் பண்ணியாச்சு. இன்னும் இன்றைக்கி டேட் வந்து 14th. இந்த வீடியோ நீங்கள் 14th பார்ப்பீங்க, இல்லை 15th பொங்கல் அன்றைக்கி பார்ப்பீங்க. 14th முடிஞ்சால் கொடுக்க பார்க்குறேன். இன்னொன்று என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த 14th பார்க்குறோன்னா 22 அந்த சண்டே வருது இல்லைங்க. 22 டேட்டில் வந்து நம்ம 22nd வந்து நம்ம டியூக் 390 டெலிவரி எடுக்கிறோம். எனக்கே இன்னும் நம்ப முடியலங்க, நம்ம டியூக் 390 டெலிவரி எடுக்கிறோமான்னு. ஏன்னா ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தோம். நம்ம டியூக் 390 எவ்வளோ ஆசைன்னு நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாள் ஆசைப்பட்டது அதுதான் இன்னும் அப்படியே தோணிக்கிட்டே இருக்குது. நம்ம புக் பண்ணிட்டோமா, நம்ம எடுக்க போகிறோமா அப்படின்ற மாதிரி தான் தோணும். எல்லாமே நன்மைக்கு தான். நம்ம டியூக் 390 எடுத்துகிட்டு அப்படியே எங்கேனா ரைட் போகலான்னு தான் பிளானில் இருந்தோம். எடுத்த உடனே கிளம்பலான்ட்டு ஊட்டிக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஊட்டிக்கு அப்படியே எடுத்து டைரெக்டாக போகலாமான் இருந்தோம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பொங்கல் டைம் இல்லைங்களாங்க, அங்கெல்லாம் நிறைய கூட்டமாக இருக்கும். அப்படின்றதுனால இந்த டைமில் வேணாம், நம்ம போயிட்டு அங்கே எப்படி இருந்தாலுமே ஒன்றும் சுற்றி பார்க்க முடியாது. நம்ம அப்படியே கொஞ்சம் டைம் விட்டு அப்படியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம ஏதோ எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வரலாம். பேக்ரவுண்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஃபுல்லாக கிளைமேட்டே வித்தியாசமாக இருக்குது, என்னன்னே தெரில. அப்போ அதுதாங்க, நம்ம ஊட்டிக்கு போகணுன்னாலுமே சுற்றி பார்க்க முடியாது. அதனால் அப்படியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானில் இருந்தேன். சரி நம்ம டைம் இருக்கும்போது போனால் நிறைய சுற்றி பார்க்கலாம் அப்படின்லாம் இருக்கிறதுனால சுற்றி பார்த்துட்டே வர மாதிரி போகலாமே அப்படின்ட்டு நம்ம அப்படியே டைம் இருக்குமோ நம்ம ஊட்டிக்கு போய்க்கலாம். இன்னும் நம்ம பைக்கோட கலர் வந்து ரிவீல் பண்ணல. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 2-3 வீடியோவில் நம்ம வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வண்டி டெலிவரி எடுக்க போகிற அன்றைக்கி, இல்லைனா வண்டி டெலிவரி எடுக்க போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோ, இல்லை அதே விளாக் முன்னாடியோ, இல்லை அந்த விளாக்லேயே சொல்லிடுவேங்க. வண்டி டெலிவரி எடுக்க போகும்போதே கூட சொல்லிடுவேன் என்ன கலர் அப்படின்ட்டு. 2 கலர் ஆப்ஷன் தான் இருக்குது. 2 கலரில் ஏதோ ஒன்று உங்களுக்கு முடிஞ்சனா எல்லாருமே கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் டிடிஎஃப். அப்புறமா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வண்டி எடுத்தோடனே பிபிஎஃப் பண்ணிடுறோம். பிபிஎஃப் பண்ணிட்டோன்னா நிறைய ஸ்க்ராச்சஸ் டென்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சேஃபாக வண்டி இருக்கும். அதனால் பிபிஎஃப் விட்டுலான்ட்டு இருக்கோம். வண்டி பிபிஎஃப் ஃபோட்டோன்னா எப்படி இருந்தாலும் 3-4 days பண்ணிடுவாங்க எல்லா இடத்துலையுமே. ஏன்னா அது எல்லாமே அசம்பிளாக பிரிப்பாங்கன்னு நினைக்கிறேங்க, எனக்கு சரியே தெரில. ஆனால் 2-3 இடத்துல வந்து அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காங்க. பார்க்கலாம், 2-3 கடையை நம்மளுக்கு தெரிஞ்ச நாங்கள் கடை கூட இங்கே இருக்குது. அங்கேயே பார்த்து பிபிஎஃப் கூட பண்ணிக்கலாம். நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம டெலிவரி எடுக்க போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா, அவினாசி ஷோரூமுங்க. யாராவது நம்மளை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷோரூம் வந்துடுங்க, பார்த்துட்டு போயிடலாம். ஏடிஎம் ஷோரூமுங்க. நான் வேணால் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், லொக்கேஷனோட லிங்க் தரேன். மறக்காமல் அங்கே எல்லாருமே வரப்போனா வாங்க. எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். நான் பொங்கல் அன்றைக்கி வீடியோ போடுவேனா இல்லை பொங்கல் கழித்து போடுவேனான்றது எனக்கே தெரில. பொங்கல் கழித்து போட்டேன்னா நம்மளோட பைக் டெலிவரி தான் வருங்க. ஆக்சுவலி நான் லைவாக தான் போடலான்ட்டு இருந்தேன். லைவ் போட்டோன்னா கொஞ்ச நேரம் தான் நம்ம பேச போகிறோம். அப்படி இருந்தாலுமே பெருசாக ஒன்றும் இந்த வாட்டி பேசுகிறதுக்கு இல்லை. நம்ம பைக் வாங்கிட்டோன்னா அடுத்தடுத்து என்ன அப்டேட் கொடுக்க போகிறோன்றதில் கூட நம்ம லைவ் போய்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம அப்படியே லைவில் இன்னும் பெண்டிங்கில் வச்சுருக்கோம். இன்னும் நம்ம சேனலில் ஒரு லைவ் கூட இன்னும் போட்டதில்லை. ஃபஸ்ட் லைவ் கொஞ்சம் மாசாக இருக்கலாமே அப்படின்ட்டு ஒரே பிளானில் இருக்கேன். முடிஞ்சாலும் நம்ம சீக்கிரமாக லைவும் போடலாம். அதில் நம்ம என்னென்ன அப்டேட்ஸ் கொடுக்க போகிறோம் எல்லாமே நான் லைவ்லேயே சொல்லிடுவேன். யாருக்காவது உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணுன்னா லைவில் கேளுங்க.
ஓகே டிடிஎஃப், இந்த வீடியோவே 5 நிமிஷத்துக்கு மேலே போகுது. இதோடு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் அப்புறமா இந்த பெல் ஐக்கனுக்குள்ளேயே எல்லாமே வந்துடும். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டாட்டா பை டேக்கர். வேகமாக போனாலும் சேஃபாக போங்க. இந்தமாரி ஹெல்மெட் போட வண்டி இருக்காதிங்க. மாயின் டிடிஎஃப், லவ் யூ கோர் மிஸ்லார்ஸ். பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. லவ் யூ கோர் டிடிஎஃப். டிடிஎஃப் அப்புறமா உங்கள் எல்லாத்துக்குமே ஒன்று சொல்லணுன்ட்டு இருந்தேன். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிடிஎஃப் பிட்சப்பில் வந்து நம்ம டிடிஎஃப்னை வந்து ஜிபிஎஸ் வந்து விட்டுருக்காங்க. ஜிபிஎஸும் ஆன்டிபச்சர் லிக்விடும் வந்து விட்டுருக்காங்க. முடிஞ்சால் நம்ம சென்னைக்கு போகும்போது நம்ம ஜிபிஎஸ் வாங்கி எல்லா டெஸ்டிங்லாம் போட்டுடலாங்க. நம்ம ஜிபிஎஸ் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நம்ம 390 மாட்டுற மாதிரி பிளான் பண்ணி நம்ம 390 முடிஞ்சால் நம்ம அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லைனா எல்லாருமே அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க. நான் என்ன பிளான் வச்சுருக்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜிபிஎஸ்ஸை வாங்கிட்டு வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஃபிக்ஸ் பண்ணலான்ட்ருக்கோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் நம்ம ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. இப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வரவங்களுக்கெல்லாம் எப்படி இது ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு ஐடியாவே ஒரு சுத்தமாக ஐடியாவே இல்லாமல் இருக்கும். அந்த எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது நம்ம போடலாம். ஏன்னா அது இது வரைக்கும் யாரும் போட்டதில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வாங்கி அந்த மாதிரி போடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே டிடிஎஃப், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிடுறேன்.